தச்சநல்லூர். இது கொடியாடுக்குள்ளதானே. கொடியாடு புதுசா வளர்க்கீங்களா? ஏற்கனவே வளர்த்துட்டு? இல்ல, ஏற்கனவே வளர்த்து தானே இருக்கும். கொடியாடு வாங்கினா நமக்கு என்ன நன்மை அண்ணாச்சி? இல்ல, நல்லா வித்துக்கலாம், ரேட்டுக்கு போகும். நல்ல ரேட்டுக்கு நாட்டாடோட நல்ல கொடியாடு நல்ல ரேட்டுக்கு போகும். வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்க யூடியூப் சேனல் சூப்பரா இருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். தெளிவா இருக்கு. நான் விரும்பி பார்க்கறது இந்த சேனல் மட்டும் தான் பாப்பேன். அப்படியா? ஆமா, அந்த விலை நிலவரம் எல்லாமே கொஞ்சம் தெளிவா நல்லா இருக்கு. 10 ரூபா சொன்னாங்க, 9 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. ரெண்டு சேர்த்து பரவாயில்ல. பரவாயில்ல. இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? இது வந்து கோயிலுக்கு வாங்கி பங்குனி உத்திரத்துக்கு. அப்படியா? பங்குனி உத்திரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கு. ஒண்ணு மட்டும் வளர்க்காது. ஏன் இப்பவுமே பிடிச்சிட்டீங்க? 1 மாசம் முன்னாடியே பிடிச்சிட்டீங்க பங்குனி? அப்ப நம்ம வீட்டுல கொஞ்சம் 1 மாசம் வளர்க்கணும், அதுக்காண்டி பிடிச்சிட்டோம். நம்ம வீட்டுல வளர்த்தா கொஞ்சம் நல்லது. கோயிலுக்கு வெட்டுறது வந்து 1 மாசம் நம்ம வளர்க்கணும், நம்ம கைப்பட வளர்க்கணும். கீழே முடியுமே எங்களுக்கு கோயில் ஓட்டப்பிடாரம் பக்கம் வீரபெருமாள் சாஸ்தா. விலை வந்து கறி ரேட்டு தான் விற்காங்க, குட்டிக்குள்ள ரேட்டே சொல்ல மாட்டேங்காங்க. கறி ரேட்டு தான். விலை கொஞ்சம் 1 கிலோ 500 1000 ரூபாய் சொல்றாங்க. கிலோ 1000 ரூபாய் ரேட்டு போடுறாங்க. ஆமா, சில குட்டிகள் தான் 800 ரூபாய் சொல்றாங்க. எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு விலைகளை அதிகமா அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு ஒரு ஆடு வளர்ப்பை பத்தி ஒரு நம்பிக்கை, ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். ஆடு வளர்க்கலாம், நம்ம வீட்டுல இருந்து தொழில் பண்ணலாம். வெளியே எங்கேயும் வேலைக்கு போகணும், யார்ட்டையும் அடிமையா இருக்க வேண்டாம், கொத்தடிமையா. நம்ம வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம். மாசம் வராது. நாங்க கொஞ்சம் புதுசா வளர்க்கணும்னாப்ல ஒரு கொஞ்சம் கம்மியா தான் வரும். அது நாங்க விக்கல ஒண்ணும். ஆமா, இப்பதான் ஒரு 1.5 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம், அதனால விக்கல. எப்படி ஓரளவு படிச்சிட்டீங்களா? நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை ஓரளவு பரவாயில்லாம படிச்சிட்டேன். ஏன்னா குட்டியை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்பதான் ஒரு 1.5 வருஷமா கொஞ்சம் அதை பத்தி படிச்சிருக்கோம். லேடிஸுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அங்க போய் இந்த பிரச்சனை, இங்க போய் இந்த பிரச்சனை வேண்டாம். வீட்டுல வச்சு வளர்க்கலாம். இட வசதி இருந்தா போதும். இடம் தான் மெயினா வேணும். இடம் இருந்துச்சுன்னா வளர்க்கலாம். கல்லூர் எத்தனை கிடா குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? 7 கொண்டு வந்திருக்கோம். 7 கொண்டு வந்திருக்கீங்க. 4 மட்டும் 2 வெள்ளாடு. வெள்ளாடு அது என்ன? வியாபாரியா விவசாயியா? நீங்க வியாபாரி தான். ஒவ்வொரு குட்டியோட விலையும்? இந்த குட்டியோட விலை ஒரு குட்டி வந்து 14,000 சொல்லுதோம். 14. எவ்வளவு எதிர்பார்க்கீங்க விலை? நாங்க 55 வந்தா விட்டுருவோம் ஐயா. 4 சேர்த்தா? ஆமா, 55. அப்ப ஒரு குட்டி எவ்வளவு விழுது? ஒரு குட்டி வந்து 12,500. 12,500 ரூபா விழுது. ஆமா. கறி மதிப்பு எவ்வளவு இருக்குல்ல? வாங்குறவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குல்ல? ஒன்னு 15 கிலோ இருக்கும், ஒன்னு 13 கிலோ இருக்கும். அந்த ரேஞ்சில இருக்கும். ஆமா. இது வளர்ப்புக்கு கொண்டு போலாமா? வளர்ப்பு கொண்டு போலாம். இது வரக்கூடிய பக்ரீத்துக்கு இந்த கொம்பு வரி வளர்க்கலாமா? அழகா வளர்க்கலாம். வளர்த்தா நல்லா இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு எவ்வளவு ரேட்டு போகும்? 6 மாசம் கழிச்சா ஒரு குட்டி வந்து 25,000. குறைஞ்சது 20,000 ரேஞ்சுக்கா போகும். 23 ரேட்டு காட்டு குறையாம போகும். வளர்ப்பு பொறுத்து இருக்கு. அதாவது வளர்க்கணும். நல்ல தீவனம் கொடுக்கணும். ஏன் தீவனம் இல்லாம கிடக்கு. பல்லுகள் போட்டா வயசுல எப்படி? பல் போட்டுருக்காது. பல் போடல. பல் போடாத குட்டி 8 மாசம் 10 மாசம் குட்டி தான். ஆமா. ஒரு 6 மாசம் வளர்த்தா தொட்டுதான். நீ எப்படி கேக்குறாங்க கேள்வியெல்லாம்? இது வந்து 45 தருவா, 47 தராங்களாம் கேட்காங்க. 50 வரைக்கும் வந்திருக்காங்க. ஒரு 5 ரூபா வித்தியாசத்தை 5 ரூபா வித்தியாசம். நீ வித்துருமா? ஓரளவுக்கு வித்துரும். வித்தா கொண்டு போயிட்டு தான். இப்படி குட்டிகள் கிடைக்க மாட்டேங்கல. 8 மாசம் குட்டி 10 மாசம் குட்டியா கிடைக்க மாட்டேங்க. வரத்து குறவா இருக்க. மலையில அடிபட்டு இருக்குல்ல, பூரா மலையில அடிபட்டு. இந்த வெள்ளத்துல நிறைய சேதம் ஆயிட்டு. சூப்பர் ஆடுகளா வாங்கிட்டு போறீங்களா? எதுக்காக போகுது? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு, வீட்டு வளர்ப்புக்கு தான். உங்களுக்கு களக்காடு பக்கம் தேவநல்லூர். எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? 4 ஆடு. என்னாச்சு? எட்டயபுரத்து கொடியாடு வம்சம் சேர்ந்ததுதான். எட்டயபுரத்து கொடியாடு வாங்குறதுல என்ன நன்மை நமக்கு? என்ன, குட்டி 2 குட்டி படிச்சினாலும் ஒரு 3 மாசத்துல அந்த முதல்ல எடுத்துடலாம். 3 மாசம் தான் எடுத்துடலாம். ஆமா, எங்க வயக்காடு பூரா அவுத்திக்கீரை இருக்கு. அவுத்திக்கீரை, மக்காச்சோளம், நம்ம மாட்டு தீவனம் எல்லாம் போட்டிருக்கோம். ஃபுல்லாமே ஆட்டுக்கு கொடுத்து உண்டாக்கிறோம். புதுசா வளர்க்கீங்களா? இதுக்கு முன்னாடியே ஆடு? எங்கிட்ட ஆடு கிடைக்கும். எங்கிட்ட 20 ஆடு 30 ஆடு கிடைக்கும். அதெல்லாம் என்ன ரகங்கள்? எல்லாமே கொடியாடு ரகம். கொடியாடு தான். ஆமா. ஒரு 10 ஆடு வளர்த்தோம்னா டெய்லி எப்படி பார்த்தா மாசம் ஒரு 6 ரூபா 7 ரூபா சம்பளம் இருக்கும். அது சைடு வேலையும் பார்த்து இதையும் பார்த்தா ஒரு 20 ஆடு வளர்த்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. 4 ஆடும் சேர்ந்து 54. அப்ப எவ்வளவு வருது ஒரு ஆடு? ஒரு ஆடு கரையும் பாத்தீங்கன்னா 13-14 இருக்கும். இதுல சென்னை ஆடுகள் உண்டா? 4மே சென்னை தான். இளஞ்செனை. 2 ஆடு நல்ல நிறைஞ்செனை. இந்த ஆடு நல்ல நிறைஞ்செனை தான். எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சென்னை இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, அங்க போய் பார்த்தா. இல்ல, நாங்க எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல வியாபாரிகள் வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வயசுல எப்படி ஆடுகளுக்கு? ஆடு எல்லாமே பல் சேர்ந்த ஆடு தான். இந்த ஆடு 4 பல்லு. அதுக்கு இளம் ஆடு தான். அது ஒண்ணு குறால். இதுக்கு கிடா கிடக்கா? பெரிய கிடா கிடக்கு. எங்கிட்ட கிடக்கு. எத்தனை பல்ல கிடா கிடக்கு? அது 2 பல்லு கிடாயே கிடக்கு. ஆட்டுக்கு தகுந்த கிடா கிடக்கு. இப்படி எட்டயபுரம் ஆடுகள் நிறைய வருதா சந்தைக்கு? மேல பழஞ்சு கம்மி. நீ பார்த்ததுல சூப்பர் ஆடுகள்னா? ஆமா, ஆடு பிடிச்சது வாங்கியாச்சு. மனசு பிடிச்சி வாங்கிட்டீங்க. இவ்வளவுதானே இன்னும் பிடிக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சு கிளம்பியாச்சு. கருத்து கிடாவா? ஆமா. எதுக்காக போகுது? இது மகா பிறந்தநாளுக்கு போகுது. பையன் பிறந்தநாளுக்கு. பிறந்தநாள் வீட்டுல ஓட்டீங்களா? கோயில கிருஷ்ணாபுரம் வார செவ்வாய்க்கிழமை.
அடுத்த செவ்வா சுத்த கருப்பு சாஸ்தா கோயில் 18 சொன்னாங்க 15 முடிஞ்சது. 15 கறி மதிப்புல எவ்வளவு இருக்கும்? 20 கிலோ இருக்கும். 20 கிலோ எதிர்பார்க்கீங்க. வயசு 2 பல்லு போட்டிருக்கு. 2 பல்லுனா 20,000 வந்துருது. ஆமா கோர்னையா இருக்கு. எத்தனை கடை பார்த்து இதை செலக்ட் பண்ணீங்க? 10 கிடா பார்த்தோம். கடைசியில இதை தான் செலக்ட் பண்ணீங்க. தருவைக்கு. தருவை. ஆமா கோயில் கொடைக்கு. கோயில் கொடைக்குதான். ஆமா சுத்த செங்குடாவா? சுத்த செங்குடா தான். 15 ரூபா சொன்னாங்க, 14 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 14. அம்மன் கோயில் இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன். இன்னைக்கு ராத்திரியா? ஆமா. எத்தனை வாங்குனீங்க? இது இது ஒண்ணு இது எவ்வளவு ஆனது? 7 ரூபா. ஆமா 7 ரூபா. இது செங்குடா தானா? இதுவும் செங்குடா தான். அம்மனுக்கு வந்து முத்தாரம்மன். செங்குடா தான். அம்மனுக்கு செங்குடா தான் கொடுக்கணும். 12 கிலோ வரும். 12 கிலோ வரும். 12 கிலோ வரும். 12 கிலோ. இது எவ்வளவு ரேட்டு? 14. 1200 1300 ரூபா ரேஞ்ச். அந்த மாதிரி வருது. ஆமா ஏன் இன்னைக்கு வந்து கடைசி வாங்கினப்ப இன்னைக்கு ஓனம் தான், அன்னைக்கு ரேட் அதிகம் தான். அடை மிதிப்பான் குளம். ஆமா அது வேலையாடு. வேலியாடு கொடியாடு. வேலியாடு வாங்கினா நமக்கு என்ன நன்மை அண்ணாச்சி? சாதாரண ஆடு வாங்குறது என்ன கிராவிட்டி போட்டா போர்சா உண்டாகும். 6 மாசத்துல 10-12 கிலோ வந்துடும். நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும். 16 ரூபா சொன்னாங்க, 13 ரூபாய்க்கு முடிச்சோம். பொட்டை குட்டி ரெண்டும் ரெண்டுமே பெட்ட குட்டி. இதான் பிடிச்சி போகலாம். இதான் புதுசு. ஆமா இதான் முன்னால இதே ஆடு வச்சிருந்தோம். நல்ல லாபம் கிடைச்சி. இடையில எதுக்கு விட்டுட்டீங்க ஆடு வளர்ப்போம்? இதே மாதிரி தான். வயசு நமக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசு ஆகுது. வேற என்ன தொழில் பாக்குறீங்க? கோயில் டிரைவர் வேணும். டிரைவர். அது போக 2 ஆடு வளர்க்கலாம்னு ஆசை. ஆமா வீட்டுல சும்மா இருக்கிற போடலாம். வீட்டுல உள்ள கஞ்சி தண்ணியை போட்டு ஏதாவது வளர்க்கலாம்னா? பொட்டு குட்டியா? ஆமா இது பொட்டு. கிடாவா பெட்டையா? பொட்டை பெட்டை ஆடு வளர்க்குறீங்க. ஆமா. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? ஒரு 100 ஆடு இருக்கும். எல்லாமே பொட்டு ரகமா இப்பதான் மாத்திட்டு வாரீங்களா? ஆமா இப்பதான் மாத்திட்டே வரோம். இது ஒரு 2 ரூபா சொல்றோம். இது ஒரு 1500 ரூபா கொடுக்கலாம். பெட்டை தானே, கொஞ்சம் குறைக்கலாம்ல? வாய்ப்புண்டா? என்னத்தை குறைக்க? எத்தனை நாள் குட்டி அழைச்சி பிறந்து எத்தனை நாள் இருக்கும்? இது ஒரு 12 நாள் இருக்கும். என்ன காரணம் சந்தை கொண்டு வந்துட்டீங்களா? பால் இல்லாம கொண்டு வந்தோம். ஆட்டுல பால் இல்லையா? நல்லா புல்லு விழுந்துட்டுல, பால் இருக்கணும்ல, வாய்ப்பு இருக்கலாம். என்னத்தை வாய்ப்பு இருக்கு? பால் இல்லையா? இதோட தவப்பங்கடாலாம் எப்படி அழைச்சி? நல்ல அதெல்லாம் சம்முன்னு இருக்கும். சில 40,000 50,000 கிடாங்காங்க. 50 ரூபா 60 ரூபா கிடாய் இருக்கு. அதுல விழுந்ததுதான். ஆமா வளர்த்தா அவங்களுக்கு லாபம் தான். எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்தீங்க? ஒரு 2 கொண்டு தான் 1 வச்சிருக்கேன். கிடா குட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்களா? பெட்ட குட்டியை வாங்க மாட்டீங்க? வாங்க பண்ணுங்க. மருதமுத்தூர் ஓகே. இப்ப இருக்கிறதெல்லாம் எங்க இருக்கீங்க? இருக்க பாம்பேல. பாம்பே வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போறீங்க. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயில் கொடை. வருஷம் கோயில் கொடைக்கு பாம்பேல இருந்து வந்துருவீங்களா? ஆமா கண்டிப்பா. குலதெய்வம். குலதெய்வம். அவங்க 9 ரூபா சொன்னாங்க, 8 ரூபாய்க்கு தந்தாங்க. 8 ரூபா. இது கிடா குட்டி 9 சொன்னாங்க, 7 முடிச்சோம். உடனே அடிக்கல. உடனே அடிக்காம தான் கொடுக்கணும். ஆமா சில ஊர்ல அப்படி உடனே அடிக்காத குட்டியா அப்படியா? அடிச்சா அது குறைஞ்சிருவாங்க. ஓ, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல அது ஒரு குறையா சிலர் சொல்றாங்க. அதனால உடனே அடிக்காதான் கொடுக்கணும். அடிக்காத குட்டி தான் கோயில் கொடைக்கு உகந்தது. அண்ணாச்சி ஒரு செம்மறி வாங்கியிருக்கீங்க, ஒரு வெள்ளாடு வாங்கியிருக்கீங்க. என்ன காரணம்? இப்படிதான் வாங்கணுமா? இது சிவன் பெருமானுக்கு, அது வந்து இது மாடனுக்கு 2 வேற தெய்வத்துக்கு. வேற கோயிலுக்கு. வேற கோயில். கோயில் தெய்வம் வேற சாமி. அதான் இன்னைக்கு விலை ரொம்பயா இருக்கு. இது 7 ரூபாய்க்கு பிடிக்க கூட இன்னைக்கு 8 ரூபா கொடுத்துருக்கோம். நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கீங்களா? இது வாங்கிட்டு போறீங்களா? இல்ல எங்க சுட்டி அது பேரு பாம்பேல இருந்து நாய்க்குட்டியோட வந்திருக்கீங்களா? ஆமா வருஷம் கூட்டிட்டு வந்துரும். எத்தனை வயசு ஆச்சு? பொடிசா இருக்கு. 7 வருஷம். 8 வயசு ஆரம்பிச்சு. 8 வயசு ஆயிடுச்சா? இது 6 மாசம் குட்டி மாதிரி இருக்கு. பொடிசா ஜெர்மனில இருந்து வந்திருக்கு. பமிலியன் சூட்டிவம் பேர் சொல்லு. எனக்கு நாங்கநேர். எனக்கு பொடி குட்டி அழகான குட்டி வாங்கிட்டு போறீங்களா? ஆமாண்ணா. இந்த பொடி குட்டி 2000 ரூபா. ஒரு குட்டி 1000 ரூபாய். ஒரு குட்டி 1000 ரூபா. யாரும் கேட்டா கொடுக்கலாமா? இல்ல வழக்கு தான் கொண்டு போறேன். உங்களுக்கு சொந்தமா வளர்க்கறத கொண்டு போறீங்க? கருத்து குட்டி 5000 ரூபாண்ணே. 5000 ரூபா. ஆமா ஆடு ஆடுதான். ரெண்டும் வளர்க்கதான். சேனை ரெண்டுமே சேனை. சந்தை இன்னைக்கு வந்து வரத்து கம்மி தான், ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் ரேட்டு ஃபுல்லாமே கொஞ்சம் இறங்கல, நல்ல ரேட்டு ஏறிட்டு தான் இருக்கு. எகிரும். இது குடும்ப குறையுமா? இன்னும் கூட தான் செய்யும், குறைய வாய்ப்பு இல்ல. தை பிறந்துட்டுல இன்னும் எல்லாருமே வளர்ப்பு மாதிரி கொஞ்சம் வாங்குவாங்க. இந்த கன்னி ஆடு குட்டி வாங்கிக்கலாம். இதுல என்ன லாபம் நமக்கு? வாங்கலாம். நல்லா வளருமா? விசேஷமான ஆடு கொஞ்சம் நீளவளமா இருக்கும். சுத்த கருத்த கிடாவா? ஆமா. எதுக்கு போதாண்டாச்சி? இது கோயிலுக்கு மறுகால் குறிச்சி. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை கருங்கடா அதான் கொடுக்கணுமா? ஆமா. 7200. ஆமா. கறி மதிப்புனா இதுல எவ்வளவு இருக்கும்? 7 கிலோ இருக்கும். 1 கிலோ 1000 ரூபா. 1000 ரூபா. ஆமா கலர் தான் மதிப்பு. கலர் தான். கலருக்குன்னே கூட 1000 ரூபா வாங்குவாங்க. கொடுக்க மாட்டாங்க, ரேட்டு குறைஞ்சாலும் கொடுக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் கொண்டு போனாலும் பரவாயில்ல கொண்டு போவாங்க வச்சு தர மாட்டாங்க. கருத்து கிடாய்கள். கருத்து கிடாய் இந்த சந்தையில அடுத்த சந்தையில வித்துருவாங்க. இது தாதன்குளம் கிடா குட்டியா? ரெண்டும் பொட்டை குட்டி. இவ்வளவு பொடிசா வாங்கிருக்கீங்களா? ஆமா வேற இன்னும் 2க்கு தாய் ஆள் நிக்கி கொஞ்சம். என்ன காரணம் இவ்வளவு பொடிசா வாங்கிட்டு போறீங்க? கொஞ்சம் பெருசா வாங்கலாம்ல? பெருசா வாங்கலாம், சின்ன பிள்ளைங்க இருந்தா பட்ஜெட் வச்சிருக்கோம். ஆமா 2500 ரூபா சொன்னாங்க. ரெண்டு சேர்த்து 2500 சொல்லி முடிஞ்சது 2 ரூபா. 2 ரூபா. மயிலம்பாடி கூட சேர்ந்து மயிலமாடி சேர்மா தேவி குட்டி தோட்டம் இருக்கு. அதுல கொஞ்சம் ஒரு குட்டியை மேய விட்டு ஒரு பொருளாதாரம் விவசாயம் பண்ணலாம். இதுக்கு நம்மளே முதலீடு போட்டு நம்மளே ஓனர் ஆயிடலாம்.
அப்படியா அவங்க கிட்ட நம்ம இருக்கனால அதுல குட்டிகளை விட்டு பாத்துக்கலாம். நம்மளே ஓனர் மெயின்டைன் பண்ணலாம். நான் அடிமை இல்லை. ஆமா, அடிமை இல்லை. ஏன்னா ஒருத்தர் அடிமையா இருந்து வேலை பார்த்தாச்சு. அவங்கதான் முன்னேறாங்க, நம்ம வாழ்வாதாரம் முன்னேற மாதிரி தெரியல. அதனால இந்த முடிவுக்கு வந்தோம். இது ஆரம்பமா? இதுதான் ஆரம்பம். இப்பதான் முதல் வாங்குதோம். 3000 சொன்னாங்க, 2000 ஒரு குட்டி 2000. ஏர்மதியான ஓரளவு சிட்டில இட வசதி இருக்கா? ஆமா, இடம் நல்ல வசதி இருக்கு. இல்ல ஆடு வளர்த்த அனுபவம் வேணும்னு அதுக்குதான் சொல்ல வரேன். அனுபவம் வந்து நம்ம எப்பவுமே முன்னோங்க வந்து ஆடு மாடு கோழி வளர்த்து வீடுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. பிறகுதான் இப்போ விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு ஆடு மாடு கோழி வளர்க்க விட்டாங்க. வேலைகளுக்கு வெளியே நடுவ கூலி வேலைகளுக்கு அலையுதாங்க. வயசு கரெக்டா? 70 வயசு. உங்களே மாதிரி 70 வயசு 65 வயசு ஆனவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புதீங்க? அந்த வயசையே நினைக்க கூடாது. நாம முன்னேற்றமா போயிட்டு இருக்கணும், முன்னேற்றமா செய்யணும், உதவிகள் செய்ய முடிஞ்சதை செய்யணும், நம்ம முயற்சி எல்லாமே பண்ணணும். வயசை பத்தி நினைக்கவே கூடாது. அண்ணாச்சி, இந்த கிடா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? விலாகம் என்னைக்கு? வார வெள்ளிக்கிழமை நைட்டு. எத்தனை கிடா பாத்தீங்க இதை செலக்ட் பண்ணீங்க? 20 கிலோ பார்த்தா செலக்ட் மனசுக்கு பிடிச்சிருந்தா? ஆமா. இது கருப்பு மாதிரி இருக்கு, இடையில வெள்ளெல்லாம் லைட்டா இருந்த மாதிரி இருக்காது. கலர் பிரச்சனை இல்லையா? கலர் பிடிக்கும். 20 ரூபா சொன்னாங்க, 12 ரூபான்னு வாங்கிட்டு 18 20 கிலோ இருக்கும். கிடா வரத்துல எப்படி இருக்கு? அதிகமா வந்துருக்கு, நிறைய வந்திருக்கு. வாங்கணும்னா வரலாம், கோயிலுக்கு வரலாம். கருங்குளம் வண்டியா பசவபுரம் பக்கத்துல கிளப்பத்தடி கிராமத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். கிடா குட்டியா பெட்ட குட்டியா? இது இது பெட்ட குட்டி என்னாச்சு பிறவை சுத்த கருப்பு. இது சுத்த கருப்பு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? குட்டி வந்து வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல நீட்டு பக்கம் நல்லா இருக்கும், வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். நாட்டுக்குட்டியா என்ன ரகம் இது? இது வெள்ளாட்டு வீட்டுல பெருவை. இது அவங்க 3500 4 ரூபா வரை சொன்னாங்க. நாங்க 2000 ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு வரோம். 1500 ரூபா குறைச்சிருக்கீங்க. 1000 ரூபாய் குறைச்சி வாங்கிட்டு வரோம். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கும். எத்தனை குட்டி வளர்க்கீங்க ஊர்ல? ஊர்ல 10-12 குட்டி வளர்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கருப்பு தானே? கருப்பு வெள்ளை எல்லாமே இருக்கு. எனக்கு எல்லா குட்டியும் வளர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சந்தனம் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இப்ப யாருக்கு கோயில் கூட வர நடந்துருக்கா கிடாய். இப்ப அதெல்லாம் விலையும் பயங்கரமா தெரிஞ்சிட்டு இருக்கு. குட்டிகளும் நிறைய வந்திருக்கு. எனக்கு வரத்து நிறைய இருக்கு. வரத்து நிறைய இருக்கு. இன்னைக்கு குட்டிக்கு வரத்து நிறைய இருக்கு. வியாபாரம் அமோகமா நடக்குது. அமோகமா நடந்துட்டு கூட்டமா அதிகமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கள்ளிக்குளம், மீன்குளம், கள்ளிக்குளம். என்ன ரகங்கள் இதெல்லாம்? இதெல்லாம் நல்ல வேலையாடு. வேலையாடு? ஆமா, நல்ல ஜாதிகள். நல்ல ஜாதி. 9000 சொல்லி நாங்கள் 8000 வாங்கியிருக்கோம். பள்ளி 6 பல் தான் போட்டுருக்கு. இன்னொரு 4 வருஷம் வளர்த்துக்கலாம். அது 10 வருஷம் வளர்க்கலாம். ஆடு சென்னையாடா சாதாரண ஆடு? சாதாரண ஆடு. வெத்து ஆடு தானே? பால் வர்க்கம் நல்ல பால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மடிக்கட்டு நல்லா இருந்த மாதிரி. வேலையாடு வாங்கினா குட்டி பெரிய குட்டியா போடணும். இல்லை நீளமா இருக்கும். 10 ரூபா கூட்டி விற்கும். பள்ளியாடு வேணா குட்டி கட்டியா இருக்கும். ஒரு வருஷம் வளர்த்தாலும் அதுக்குள்ள மாசம் கிடைக்காது. கிடைக்கும். இது கிடைக்கும். இது 4 மாசத்துல அதுக்குள்ள போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். அதான் ஃபார்முலா. ஈனிக்குன்னு வைங்களா, நம்ம அமௌண்ட் ஒன்று டபுள் கிடைக்கும். என்ன தீவனம் என்னாச்சு ஆடுகளுக்கு? பெஸ்ட் தீவனம். நல்ல தீவனம் வந்து இதுக்கு இப்போ காட்டுல மேயும். பெஸ்ட்டை கூட மற்ற எது காட்டுக்கு போலதான் மேயும். வீட்டில் வந்தால் கஞ்சி தண்ணி வைப்போம். ஆடு வளர்க்க லேசான காரியம் இல்லை. நல்ல சிரமம் இருக்கணும்னா திறமை இருக்கணும்ல. ரொம்ப ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருக்கணும். நிறைய ஆட்களுக்கு வாதம் வருது, அந்த சுகர் வருது, ப்ரெஷர் வருது, காட்டுக்கு மேய்க்க முடியாது. இது உங்களுக்கு வாக்கிங்ல சுகர் எல்லாம் போயிருமே? சுகர்ல வாக்கிங் போனாலும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. இந்த வாக்கிங் போனாச்சுன்னா சுகர் போயிரும், ப்ரெஷர் போயிரும், எல்லாமே போயிடலாம். போயிடலாம். உழைப்பு நம்ம செய்த உழைப்புக்கு வாயில என்னத்தை பண்ணா டக்குன்னு ஜீரணம் ஆயிரும். நம்ம ஜீரணம் ஆகும். அதுக்கு எல்லாத்துக்கும் ராசி வேணும்ல. ராசி வேணும்னா ராசியும் உண்டு. 7000 ரூபாய் கருத்துக்கணவா? எதுக்காக போகுது இது? வளர்த்து எதுவும் கோயிலுக்கு எதுவும் விப்பீங்களா? இல்லாட்டி வளர்க்கறதுக்குதான்? கருத்துக்கு கோயிலுக்கு காய் அடிக்காத கிடா. கோயிலுக்கு வந்து உடை அடிக்காதான் கொடுக்கணும். அப்படி ஆமா, காய் அடிக்காத கிடா கொடுக்கணும். நம்ம திருநெல்வேலி பாகத்துல அப்படி ஒண்ணு கொடுக்காங்களா? அதான் கேட்டேன். அப்படியா? 11 ரூபா சொன்னாங்க. முடிஞ்ச வேலை 9500. இது ஒரு 10 கிலோ இருக்கும். என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு? இன்னைக்கு தான். இன்னைக்கு ராத்திரி. ஆமா ஆமா. அதாவது எல்லாம் செம்மறியா? ஆமா, அவ்வளவு கறி கிடைக்குதா? வேற போவோம். செம்மறி நிறைய கறி கிடைக்கு, வாங்க மாட்டாங்கல்ல? இல்ல காயில் பட்டினம் செம்பரி தான் வாங்குவாங்க. காயில் பட்டம். ஆமா. கடை பேரு பாத்திமா ரஜினா. 1 கிலோ கறி எவ்வளவு? இதெல்லாம் 800 ரூபா. எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம்? 4 மாசம் 3 மாசம் 5 மாசம் குட்டி. எவ்வளவு? 5 மாசம் குட்டி எப்படி இருக்கும் டேஸ்ட்? மக்கள் எப்படி இதான் விரும்புவாங்க. இதான் காயில் பட்டணத்துல விரும்புவாங்க. ஒரு விசில் அடிச்சிருமா? ஆமா. என்ன ரகங்கள் எல்லாம்? இது பொட்டுக்குட்டி, நாட்டுக்குட்டி தான் மெயினா விரும்புவாங்க. மயிலம்பாடி எப்படி இருக்கும் டேஸ்ட்? அது ராயலர் கதா. பொட்டுக்குட்டி தான் நாட்டுக்குட்டிங்களா? ஆமா, இதான் வந்து சத்து அதிகம். ஜோடி 9 ரூபா. ஒரு குட்டி 4500 ரூபா. ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும்ல? 6 கிலோ 7 கிலோ அவ்வளவுதான். ஏதாவது குட்டி கிடைச்சா ஏதாவது கிடைக்குமா? ஆமா, கிடைக்கும். கிடைக்கும். ஒரு குட்டி ஒரு 500 ரூபா கிடைக்குமா? அவ்வளவுதான்.